காந்தாரி ஏன் தனது கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தாள்? கணவன் காணாத உலகை தானும் காணக்கூடாது என்றா? இல்லை, ஒரு நாட்டின் இளவரசி ஆயினும் குருடனான ஒருவரை மனம் முடிப்பது என்றா? வாருங்கள், இந்த காணொளியை கண்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். காந்தார நாட்டின் இளவரசியாக பிறந்தவள் காந்தாரி. தந்தையான சுபலா மற்றும் உடன் பிறந்த சகோதரர்களின் அரவணைப்பில் வளர்ந்தவள். திருமணம் செய்ய ஜோதிடர்களை அழைத்து அவளது ஜாதகத்தை கண்டபொழுது அவளது கணவன் திருமணம் முடிந்த 3 மாதத்தில் இறக்கக்கூடும் என்று கூறினர். பரிகாரமாக ஒரு ஆட்டிற்கு காந்தாரியை மணமுடித்து அந்த ஆட்டினை பலியாக்கினர். ஆகவே இப்பொழுது காந்தாரி ஒரு விதவை, யாரும் அறியாமல். காந்தாரியின் தந்தை அவளுக்கு சுயம்பரத்தை அறிவித்திருந்தார். ஆனால் அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு கொடுக்கவில்லை. காரணம், மூத்த வாரிசான திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவன் என்பதால். இதனால் கோபம் கொண்ட சத்தியவதி பீஷ்மரை அனுப்பி காந்தாரியை கவர்ந்து வரச் சொன்னாள். முன்பு விசித்திர வீரியனுக்காக பீஷ்மர் காசி இளவரசிகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகாவை கடந்து வந்தார். அதேபோல் பெரும் படையை திரட்டிச் சென்று காந்தாரியின் தந்தையான சுபலாவிடம் பெண் கேட்டார். பெண் கொடுக்கவில்லை என்றால் போர் உண்டாகும் என்று கெடு வைத்தார். பீஷ்மரையும் அவரது படையையும் கண்டு பயந்த குரு நாடான காந்தாரம் தனது பெண்ணை கொடுக்க சம்மதம் தெரிவித்தது. ஆனால் காந்தாரிக்கு தனது கணவன் கண் பார்வையற்றவன் என தெரியாது. அந்த காலகட்டத்தில் இளவரசி தனது வாழ்க்கை துணையை தாங்களே சுயம்பரத்தின் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த வாய்ப்பு அவளுக்கு இப்பொழுது வழங்கப்படவில்லை. கட்டாயத்தின் பேரில் கவர்ந்து வரப்பட்டவள் திருமணத்திற்கு முன்பு தனது மணவாளன் குருடன் என அறிகின்றாள். அவளது மனதில் 1000 கேள்விகளை உண்டாக்கியது. ஜாதகத்தின்படி ஆட்டினை மணந்து அதை பலியிட்டதால் நான் இப்பொழுது விதவை பெண். பின்னாளில் இதை அறிந்தால் எனது மன வாழ்க்கை என்ன ஆகும் என்று பயந்தாள். மேலும் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை இப்பொழுது இல்லாது போனது. அந்த காலத்தில் பெண்கள் மிகுந்த மரியாதையுடனும் தனது முடிவை தேர்ந்தெடுக்கும் உரிமையோடும் வாழ்ந்து வந்தனர். சாந்தனுவை நிபந்தனையின் பேரில்தான் கங்காதேவி திருமணம் செய்தாள். தான் செய்யும் எந்த செயலையும் எப்பொழுதும் தடுக்கக்கூடாது, மீறி தடுத்தால் நான் உன்னை விட்டு நீங்கி விடுவேன் என்று கூறினாள். 7 குழந்தைகளையும் ஆற்றில் கொன்று பின் 8வதாக தேவவர்தனை கொல்லச் முயன்ற பொழுதுதான் சாந்தனு தடுத்தான். எனவே அவனை விட்டு விலகிச் சென்றாள். மாறாக கண் பார்வையற்றவருக்கு எப்படி அரச பட்டம் சூட்டப்படும்? ஆகவே இவள் பட்டத்து அரசி ஆகவே முடியாது. கண் பார்வை இல்லாத கணவனை வழிநடத்தும் பொறுப்பு மனைவிக்கு உள்ளது. ஆனால் அவனோ இத்தனை ஆண்டுகள் மற்றவர்களின் துணை அல்லாது வாழ பழகிவிட்டான். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழும் மக்களுக்கு தன் கணவனுக்காக தனது பார்வையை மறைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினம். தனது அன்றாட வேலைகளுக்கு கூட மிகவும் திண்டாட நேரிடும். ஆனால் அரசியாக உள்ளவருக்கு அனைத்தும் செய்ய ஆட்கள் உண்டு. காலமெல்லாம் ஒரு கண் பார்வையற்றவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதில் என்ன புகழ் கிடைக்கும்? மாறாக கணவனைப் போல் நானும் கண் பார்வையை மறைத்து கொண்டால் உலகம் உள்ளவரை அவளது புகழ் நிலைத்திருக்கும். எனவே தனது பார்வையை இழக்க துணிந்தாள். கண்களை கட்டி கொண்டு வாழ்வது என்பது அவ்வளவு சுலபமல்ல. ஆனால் அவள் அதை தேர்ந்தெடுத்தாள்.